ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்க வர மாட்டாங்கல்ல. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்கம் பிடிக்குவாங்களா? லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? விமான நிலையத்திற்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்லும் தாவிக தலைவர் விஜய், பரந்தூர் பசுமை வேலி விமான நிலையம் அமைக்க சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். அவர்கள் அங்க போய் பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜய் போறது யார் வேணாலும் போலாம் சார். அரசியல் கட்சியினுடைய தலைவர் விமான நிலையத்தில் போய் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை விஜய் சந்திக்கிறார். விஜய் அண்ணா களத்துல இறங்கி எங்க விஜய் அண்ணா செய்யறேன் யாருமே போய் சொன்னதுக்கு பார்க்கலாம். தலைவர் மதிப்புமிகு விஜய் அவர்கள் இங்க ஆதரவு அளிச்சுட்டு இப்பதான் போயிருக்காரு. விமான நிலையம் அமைக்கிறதுல திமுகவுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு சார்.